மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம், அளப்பரிய செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் பெற்று நீங்கள் நிறைவோடு வாழ சிவனோடு வாழ்த்துகிறோம். சிவாய நம. வாழ்த்துக்கள். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆடியோ வீடியோ கரெக்டா இருக்கா? ஆன்சர் பண்ணுங்க. நல்லது, வாழ்த்துக்கள். பிரார்த்தனைக்கு உடலை தயார்படுத்துவோம். நாடி சுத்தி. ரெடி? கைகள்ல நாசிகா முத்திரை. மூச்சை உள்ள இழுங்க. சோ கும்பகா. ஹம். எளிய முறை யோகா செய்வுகள். மூச்சை இழுங்க. சோ ஹம் 10 முறை. ரெடி? அகார பிரணயமம். மூச்சு எழுங்க. வாழ்த்துக்கள். பிரார்த்தனை. நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்த பெற்றோரை தியானித்துக் கொள்ளுங்கள். நமது வாழ்க்கையின் வளர்ச்சியில் உண்மையான அக்கறை கொண்ட நல்ல மனிதர்களை தியானித்துக் கொள்ளுங்கள். ஞான கடவுளான விநாயக மூர்த்தியை தியானித்துக் கொள்ளுங்கள். அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
ஐயன் ஈசனுக்கான வாழ்த்து. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவரோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்த அன்று பொன்வொழி மின்னும் தவனச் சடை முடி தாமரை யானே. அம்மை உமையாளுக்கான வாழ்த்து. இருட்டறை மூளை இருந்த குமாரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாள். ஐயன் திருமூலருக்கான வாழ்த்து. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாயனம். வாழ்த்துக்கள். எளிய முறை யோகா அசைவுகள். எல்லாரும் கால் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு மெத்தட்லையும் 6 முறை மூச்சை இழுங்க, விடுங்க. So 2, so 3, so 4, so 5, so 6. ரெடி? ரெடி? மூச்சை இழுங்க. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6. மலச்சுழல் 1, 2, 3, 4, 5, 6. Opposite 1, 2, 3, 4, 5, 6. மறுபடி வலம் 1, 2, 3, 4, 5, 6. ரெடி? 2 காலை ஒன்று சேர்த்துக்கோங்க. So 1, so 2, so 3, so 4, so 5, so 6. Ready? Ready, right leg. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6. Ready? Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ready? Down. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6, so 7, so 8, so 9, so 10. So ready? Come on. So hum, so 2, so 3, so 4, so 5, so 6. இடது கால். So hum, so 2, so 3, so 4, so 5, so 6. ரெடி? வலது காலை மடிச்சுக்கோங்க எல்லாரும். வலது கால் மடிங்க, இடது காலை தூக்கி போடுங்க. லெஃப்ட் ரைட் சைடு. So hum, so
2, so 3, so 4, so 5, so 6. ரெடி? இடது காலம் மடிச்சுக்கோங்க. ரெடி? இதில் ஒரு 6 கவுண்டிங். ரெடி? எல்லாரும் இடது கை காலை மடிச்சுக்கோங்க. வலது காலை தூக்கி போடுங்க. ரெடி? ஒரு 6 கவுண்டிங். ரெடி? ஆப்போசைட். வலது காலம் மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 6 கவுண்டு. ரெடி? கால் நீட்டிக்கோங்க. ஒரு 6 கவுண்டிங். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான மூச்சை கவனிங்க. ரெடி? அப். எதிய கைகளில் ஆதி முத்ரா. ஒரு 6 கவுண்டிங். Relax. Next, right leg. Left leg. Ready? Right leg. Left leg. Ready? Ready? Keep rotation. வலச்சுழல் 6. ரெடி? ஆப்போசைட் 6. மறுபடியும் வலம் ஒரு 6.
ரெடி? எல்லாரும் வலது கையை தூக்குங்க, மூச்சை இழுங்க. சூ ஹம். இந்த மாதிரி 6 முறை பண்ணிக்கோங்க. ரெடி? மூச்சை இழுங்க. ரெடி? கைகளில் ஆதி முத்ரா, முன்பக்கம் 6, பின்பக்கம், மறுபடியும் முன்பக்கம், ரெடி? இடது கை முன்பக்கம், மறுபடியும் பின்பக்கம், மறுபடியும் முன்பக்கம், ரெடி? உள்முகம், வெளிமுகம், மறுபடியும் உள்முகம், ரெடி? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? நெக்ஸ்ட். சோ ஹம் 6 முறை. நெக்ஸ்ட். ரெடி? மூச்சை இழுங்க, மூச்சை விடுங்க. 6 முறை. வலச்சுழல், ஆப்போசைட், மறுபடியும் வலம். ரெடி? கிளாப். ஒவ்வொரு மெத்தட்லையும் 6 கவுண்டிங். நெக்ஸ்ட். 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 இடது கை மேல், வலது கை ஆப்போசைட். நெக்ஸ்ட். opposite, next, opposite, next, opposite, ready? मुझे எழுங்க. so hum, so 2, so 3, so 4, so 5, so 6. ready? shoulder workout. मुझे எழுங்க. so நல்ல தலையை தூக்கிக்கோங்க. ரெடி? தலையை தூக்கிக்கோங்க. மூச்சை எழுங்க.
so, hum, so, two, so, three, so, four, so, five, so, six. Ready? Next, neck rotation. So, hum, so, two, so, three, so, four, so, five, so, six. Ready? Head rotation. மூன்று சுற்று வலச்சுழல் opposite மறுபடி வலம் ரெடி இயல்பான சுவாசத்தை கவனிங்க இயல்பான சுவாசத்தை கவனிங்க ரெடி உட்கட்டாசன கிரியா பிரகார் 2 ஒரு 20 கவுண்டிங் 10 கவுண்டிங் மித வேகம் அடுத்த 10 கவுண்டிங் அதிவேகம் ரெடி டவுன் மூச்சை இழுங்க சோ ஹம் சோ 2 சோ 3 சோ 4 so 5 so 6 so 7 so 8 so 9 so 10 ready இயல்பான சுவாசத்தை கவனிங்க மூச்சை நல்லா ஆழமா இழுத்து விடணும் பிரீதிங் 1 2 3 4 5 6 7 8 9 10 ready அர்த்த சரசாசனா 30 கவுண்டிங் ரெடி இதில் கவனிக்கோங்க 30 கவுண்டிங் இழுத்து விடணும்
ரெடி? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இன்னைக்கு நாம பண்ணக்கூடியது சிவாலய திருப்பணி ஆசனத்துல ஆரோக்கியம் பரிபூரணம் அப்படிங்கிற சங்கல்பத்தோட அதிவேக அசைவுகளோட சிவாலய திருப்பணி ஆசனங்களை ஒரு 15 சுற்று செய்ய போறோம். அதாவது வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு சேர்ந்தது ஒரு சுற்று. இந்த மாதிரி 15 சுற்று செய்ய போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சிவாலய ஆசனம் அப்படிங்கிறது அதிவேகமாக செய்தால் உடலுடைய ஃபிட்னஸுக்கு நல்லா இருக்கும். மித வேகமாக செய்தால் உடலுடைய சுவாச மண்டலம் செம்மைப்படும். அதாவது மன கட்டுப்பாடு, மனசை கட்டமைக்கக்கூடியது மித வேகத்தில் செய்யறது. உள்ள அந்தர் கும்பகம் புறந்தர் கும்பகம் இதெல்லாம் செய்யறது சாத்வீக சுத்ரா, மனதை சமாதி நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகும். அப்போ உங்களுடைய ஒர்க் அவுட்ல நீங்க இந்த சிவாலய திருப்பணி ஆசனத்தை மட்டும் சரியா மந்திராவோட செஞ்சீங்க அப்படின்னா உடலும் ஃபிட்னஸாக இருக்கும், மைண்டும் கண்ட்ரோலாக இருக்கும், மனமும் எப்பொழுதுமே சிவநிலையிலே ஒன்றி இருக்கும். அதனால இந்த ஆசனம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யோகாசனங்கள் 72,000 ஆசனங்கள் இருக்கு. அதுல அதி முக்கியமானது 78 ஆசனங்கள். அதுல அதி முக்கியமானது நாம செய்யக்கூடிய சிவாலய திருப்பணி ஆசனங்கள் 13. அதுல முக்கியமானது நாம செய்கிற மகாலிங்க விருத்தி சூத்திரங்கள். ஏன்னா நீ மகாலிங்க விருத்தி சூத்திரத்துல ஒரு சூத்திரம் நீ செஞ்சா போதும், 72,000 ஆசனங்கள் செய்த பலன் பரிபூரணமா கிடைக்கும். அதனால நம்ம ஏற்கனவே பார்த்த மகாலிங்க விருத்தி சூத்திரங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது சிவாலய திருப்பணி ஆசனங்கள் அதிவேகமா செய்யணும். ஏன்னா இது முழுக்க முழுக்க உடலுடைய ஃபிட்னஸுக்காக, உள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை அதிவேகமா தூண்டுறதுக்காக பண்ணணும். ரெடி? எல்லாரும் நின்றுக்கோங்க. நமஸ்கார முத்ரா. எல்லாருக்கும் அந்த 13 ஆசனம் தெளிவா இருக்கா இல்ல அது குழப்பமா இருக்கா சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க எல்லாரும். யாருக்கா இந்த ஆசனம் எனக்கு இன்னும் புரியல, என்னால வேகமா செய்யறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி யாரும் இருக்கீங்களா? ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஓகே, ரெடி? ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த மாசம் முழுக்கவே நம்ம ஃபிட்னஸுக்காகத்தான் முயற்சி பண்றோம். அப்படிங்கிற ஃபிட்னஸுக்கான ஆசனங்கள் எல்லாமே அதிவேகமா செஞ்சா மட்டும்தான் பாடி ஃபிட்னஸ் ஆகும். நம்ம மெதுவா செஞ்சோம் அப்படின்னா உடலுக்கு உள்ள ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கும், உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும், ஆனா ஃபிட்னஸ் வராது. ஃபிட்னஸ் அப்படிங்கிற வேகமா செய்யணும், வேக்கணும். வேத்தா மட்டும்தான் உடலுடைய கொழுப்பானது கரையும்.
அதனால முதல்ல ஒரு 2 செட்டு ஸ்லோவா செய்றேன். அதுக்கப்புறம் அதிவேகமா தான் செய்ய இயலும். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெடி? இதுல சங்கல்பம் வந்து உள்ள இழுக்கக்கூடிய மூச்சு ஆரோக்கியம். வெளியே விடக்கூடிய மூச்சு பரிபூரணம். வலது பக்கமும் இடது பக்கமும் செஞ்சு முடிச்சு இல்ல நீங்க வேகமா செஞ்சாலுமே பிரீத்திங் வந்து பிரீத்திங் இல்லாம செய்ய முடியாதுல்ல. பிரீத்திங் கொஞ்சம் வேகமா இருக்கும், அவ்வளவுதான். அந்த வேகத்திலே உள்ள வர்ற மூச்சு ஆரோக்கியம், வெளியே விடக்கூடிய மூச்சு பரிபூரணம். 2 பக்கமும் வலது இடது செஞ்சதுக்கு அப்புறமா சங்கல்பம் வந்து யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன், யாம் வசீகரமாக இருக்கிறேன், வசீகரம் வசீகரம் வசீகரம். இதை சொல்லிட்டு தான் அடுத்த சுற்றுக்கு போகணும். யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன், யாம் வசீகரமாக இருக்கிறேன், வசீகரம் 1, வசீகரம் 2, வசீகரம் 3, அப்படி சொல்லி இது பண்ணும். ரெடி? பொதுவாக இந்த சிவாலய திருப்பணி ஆசனங்கள் எல்லாம் லங்கோடு மட்டும்தான் கட்டி செய்யணும். அப்படின்னா தான் நல்ல வேகமா இருக்கும். ரெடி? நமஸ்கார முத்ரா. ஆரோக்கியம் பரிபூரணம். வலது கால். ஆரோக்கியம் பரிபூரணம். 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 ஆரோக்கியம். இடது கால். பரிபூரணம். ஆரோக்கியம் பரிபூரணம். ஆரோக்கியம் பரிபூரணம். ஆரோக்கியம் பரிபூரணம். ஆரோக்கியம் பரிபூரணம். ஆரோக்கியம் பரிபூரணம். ஆரோக்கியம் பரிபூரணம். யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன், யாம் வசீகரமாக இருக்கிறேன், வசீகரம் வசீகரம் வசீகரம். இது ஒரு சுற்று. இந்த மாதிரி 15 சுற்று செய்யணும். அதில் ஒரு சுற்று பண்ணியிருக்கோம், இன்னும் 14 சுற்று செய்யணும். ரெடி? நீங்களே மூச்சை இழுத்து நீங்களே விடணும். ரெடி? வலது கால்.
இடது கால். யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம், வசீகரம், வசீகரம். நல்ல சங்கல்பம் பண்ணுங்க. உடம்பு வசீகரமா இருக்கிறதா சங்கல்பம் பண்ணுங்க. உடம்பு நல்லா வசீகரமா இருக்கிறதா சங்கல்பம் பண்ணிக்கோங்க. 2 செட்டு முடிச்சிருக்கோம். யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம், வசீகரம், வசீகரம். 3 முடிஞ்சிருக்கு. யாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம், வசீகரம், வசீகரம். 4 செட்டு முடிஞ்சிருக்கு. யாம் வசீகரமாக இருக்கிறோம். யாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். வசீகரம், வசீகரம், வசீகரம். 5 செட்டு முடிச்சிருக்கிறோம்.
யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம் வசீகரம் வசீகரம். 6 ஸ்டார்ட் பண்ணுங்க. யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம் வசீகரம் வசீகரம். 7 செட்டு முடிச்சிருக்கிறோம். யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம் வசீகரம் வசீகரம். 8 யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம் வசீகரம் வசீகரம். 9 முடிச்சிருக்கிறோம். யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம் வசீகரம் வசீகரம். 10 செட்டு முடிச்சிருக்கோம். நீங்க வசீகரமா இருக்கிறத உணருங்க.
ஆழ்ந்து உணர்ந்து பாருங்க. அடுத்து ஒரு 5 செட்டு செய்ய போறோம். அதிவேக அசைவுகள், கவுண்டிங்லாம் வராது. நீங்களே ஃபாலோ பண்ணிக்கணும். யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம், வசீகரம், வசீகரம். 11th. யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம், வசீகரம், வசீகரம். 12th. யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம், வசீகரம், வசீகரம். 13. யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம், வசீகரம், வசீகரம். 14 முடிச்சிருக்கிறோம்.
யாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன். யாம் வசீகரமாக இருக்கிறேன். வசீகரம் 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 வசி வாசி வாசி சிவா 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 சிவாய நம. ரிலாக்ஸ். ரெடி? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இயல்பான மூச்சை கவனிங்க. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ஃபேன் ஆஃப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நாம தனி மனித வளர்ச்சி விதியில 15 விதிகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது 14 விதிகள் பார்த்துருக்கோம். அதில் முதல் விதி, உன்னுடைய வளர்ச்சிக்கு நீயே பொறுப்பு. நீ நினைத்தால் மட்டுமே உனக்கான மாற்றங்கள் வரும். நம்பர் 1. நம்பர் 2, நிறை குறைகளோடு பிறப்பது இயற்கை. குறைகளையும் நிறைகள் ஆக்குவது அதி முக்கியம் உன்னுடைய வளர்ச்சிக்கு. அடுத்து 3வது, இயற்கை உனக்கு கொடுத்த தனி திறமைகளை விற்பனை செய்யும் கலையாக அந்த திறமையை மாற்றிக்கொள். 4வது, உன்னோடு ஒன்றுபட்ட திறன் படைத்த மனிதர்களை ஒன்று திரட்டி குழுவாக முயற்சி செய். 5வது, செய்கிற வேலையை அனுபவிச்சு சந்தோஷமா செய். 6வது, எடுக்கிற முயற்சியை தொடர்ந்து செய். தொடர்ந்து செய்தால் மட்டுமே வெற்றி கிட்டும். 7வது, உனக்கு சரியான வரவேற்பு இல்லை, வருமானம் இல்லைன்னு கவலைப்படாத. உனக்கு சாதகமான சூழ்நிலை கட்டாயம் வரும். இல்லை உனக்கு வெற்றி சீக்கிரம் வேணும்னா உனக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிற இடத்துக்கு நீ நகண்டு போ. 8வது, உன் இனத்தோடு இணைந்து வாழ். எக்காரணத்தை கொண்டு உன் கூட்டத்தை பகைச்சிடாத. ஏன்னா இந்த உலகம் உனக்கான பாதுகாப்பு கிடையாது. உன்னுடைய இனம்தான் உனக்கான பாதுகாப்பு. 9வது, செல்வத்தை சேர்க்கிறதுக்கான நவீன யுக்திகளை பயன்படுத்து. வெறுமனே உடல் உழைப்பை வச்சு செல்வத்தை தேடன்னு முயற்சி பண்ணாத. அறிவை பயன்படுத்தி விரைவாக செல்வத்தை சேமிச்சிரு. 10வது,
அதாவது உன்னுடைய வருமானமானது இயற்கை வளங்களை அழிக்கிற மாதிரியோ மனித உயிர்களை அழிக்கிற மாதிரியோ உன்னுடைய தொழில் இருக்கக்கூடாது. இயற்கை அப்படின்னா மண்ணை, அதாவது ஆத்து மண்ணை விற்கிறது, பாறைகளை உடைச்சி எம்சண்டா விற்கிறது, மரங்களை வெட்டி விற்கிறது, விளை நிலங்களை வீடு கட்டுறது, இந்த மாதிரி இயற்கையை பாழாக்கக்கூடியதுல உன்னுடைய வருமானம் வரக்கூடாது. அது உன் குலத்தை அழித்து விடும். அடுத்து மனிதர்களை அழிக்கக்கூடிய, அதாவது மது வகைகள், அதாவது ஒழுக்கங்கட்ட துறைகள் மூலமா வரக்கூடிய வருமானத்தை தவிர்த்து. அடுத்து சங்கல்ப விதி. ஒவ்வொரு மணி நேரமும் நீ எதை நோக்கி போய்கிட்டு இருக்கங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி, ஒவ்வொரு மணி நேரமும் நீ உன் இலக்கை நோக்கி தான் போறையாங்கிறத உறுதிப்படுத்திக்கும். 12வது, உன்னுடைய துறையில யாராவது ஒரு ஆளை நீ ரோல் மாடலா வச்சுக்கும். அது உன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்த நல்ல ஒரு யுக்தி. 13வது, அதாவது நீ எதை மனசுல நினைச்சிருக்கிறியோ, உன்னுடைய இலக்கு என்னவோ அதன்படி வாழ். மனசுல ஒரு இலக்கை தீர்மானம் பண்ணிட்டு வாழ்ற வாழ்க்கையை அதுக்கு முரணா வாழாது. அதாவது முரண்பட்ட வாழ்க்கை வளர்ச்சியை தடுக்கும். 14, அதாவது உன்னுடைய லட்சிய பயணத்துல உனக்கு இடையூறா இருக்கக்கூடிய ஆற்றல்களை கண்டு பயப்படாத, சோர்வடையாத, அதையும் கடந்து லட்சியத்தை நோக்கி போ. இதுதான் 14வது விதி. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய 15வது விதி, ஒவ்வொரு லட்சியத்திற்கும் நிகரான தியாகம் கட்டாயம் வேண்டும். ஒரு குழந்தைய நீ உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா 10 மாசம் உடல் வருந்துனா தான் முடியும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்துடைய மாற்ற முடியாத தத்துவம், நீ எதை அடைய வேண்டுமானாலும் ஏதாவது ஒன்றை இழந்தாதான் அடைய முடியும். அதனால உன்னுடைய செல்வத்துக்காக நீ முயற்சி பண்ணும் பொழுது அந்த முயற்சியில உன்னுடைய நேரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிற மாதிரி உள்ள உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை தியாகம் பண்ணியே தீரணும். இப்ப நீ மாசம் 1 லட்சம் ரூபா வருமானம் வேணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறியா, நீ டிவி பார்க்கக்கூடிய நேரத்தை குறைக்கணும், திரைப்படத்தை பார்க்கக்கூடிய நேரத்தை குறைக்கணும், வீணா நண்பர்களோட சுத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தை குறைக்கணும், உன்னுடைய ஆரோக்கியத்திற்கு புறம்பா இருக்கக்கூடிய உனக்கு பிடிச்ச உணவுகளை தியாகம் பண்ணணும். நம்முடைய இலக்குங்கிற ஒண்ணு அடையணும் அப்படின்னா அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், நமக்கு பிடித்த விஷயமாக இருந்தாலும் அதை தடை செய்ய வேண்டும். அதனால தியாகங்கள் இல்லாமல் லட்சியம் இல்லை. உன்னோட லட்சியத்தை அடையணுமா, அதை நோக்கி மட்டும் போகணும். அதுக்கு இடையில நமக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படி அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. இலக்குனா இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு இடையூறா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் தியாகம் பண்ணணும். இதுதான் 15வது யுக்தி. இந்த 15 யுக்திகளையும் உங்களுடைய வாழ்வியல் பழக்க வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அது பரிபூரணமா நிறைவேறும். இந்த 15வது யுக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தியானம் அடப்பு வர்மம். இது தூண்டக்கூடிய உறுப்பு எது அப்படின்னா, கால் பிளாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தப்பை.
இந்த பித்தப்பையுடைய வேலை என்ன அப்படின்னா, உணவு செரிக்கிறதுக்கான லிக்விடை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறது தான் இந்த பித்தப்பையுடைய வேலை. உங்க உடம்புல பித்தப்பை இருந்தால் மட்டும்தான் உணவானது நன்கு ஜீரணம் ஆகும். நம்ம அதிகமா எடுக்கக்கூடிய கொழுப்பு உணவுகள் இந்த பித்தப்பையில ஸ்டோரேஜ் ஆகிறத தான் பித்தப்பை கல் அப்படின்னு நம்ம சொல்றது. அதனால இப்போ அலோபதியில் என்ன செய்யறாங்கன்னா, பித்தப்பையை கட் பண்ணி தூர எடுத்துருக்காங்க. அது சரியான தீர்வு அல்ல. பித்தப்பை எடுக்கிறவங்களுக்கு அஜீரண பிரச்சனை வரும். ஏன்னா இந்த சரீரம் அப்படிங்கிறது பல கோடி ஆண்டுகளுடைய பரிணாமத்துல உருவானது. இங்க ஒரு முடி கூட தேவையில்லாம நம்ம உடம்புக்கு வரல. எல்லாமே அதி முக்கியமான உறுப்புகள். அதனால பித்தப்பையை நீக்குவது உத்தமம் கிடையாது. அதற்கு உண்டான இயற்கை உணவுகள், அதாவது விட்டமின் பி, சி, அப்புறம் கால்சிய உணவுகள், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா பித்தப்பை கல் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். உணவில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் சாப்பிடலாம், அப்புறம் ஆரஞ்சு பழம் எடுக்கலாம், அப்புறம் மிளகு சேர்த்துக்கலாம், கீரை வகைகளை சேர்த்துக்கிடலாம். இந்த மாதிரி உணவுகளை எடுக்க எடுக்க பித்தப்பை கல் கம்ப்ளீட்டாக சரியாகும். அதே மாதிரி பித்தப்பைய கல்லை க்யூர், ஒரு நிமிஷம் கேளுங்க, அப்புறம் டவுட் கேளுங்க. அப்புறம் பித்தப்பையில் உள்ள அந்த கல்லை சரிப்படுறதுக்கு உண்டான சூரணங்களுமே இருக்கு. அதாவது பித்த கபநாசிகா அப்படிங்கிற சூரணம்லாம் இருக்கு. கபம் அப்படின்னா கொழுப்புன்னு அர்த்தம். பித்த கபநாசிகா அப்படின்னா பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கொழுப்பு ஸ்டோன், கல், அதுக்குண்டான சூரணங்கள்லாம் இருக்கு. சாப்பிடுங்க. பித்தப்பையை கட் பண்ணி எடுக்கிறது உடலுக்கு மிகப்பெரிய அஜீரண பிரச்சனையை ஏற்படுத்தும். அது செய்யக்கூடாது. அதற்கு உண்டான மருத்துவம் தான் இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த அடப்பு வர்மம். நேற்று பார்த்தோம் இல்லையா, முண்டெலும்பு வர்மம்னு பார்த்தோமா, 4 விரட்கடைக்கு 4வது விரட்கடையில் இது இருக்கிறது. 2வது விரட்கடையில் இருக்கு. மார்புல இருந்து 2 விரல் வச்சிங்கன்னா 3வது விரல் உள்ள, 2 விரல் வச்சு 3வது விரலுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பித்தப்பை இருக்கு. அதில் மனசை ஒருமுகப்படுத்தி உள்ளே இழுக்கிற சுவாசம் ஆரோக்கியம், வெளியே விடக்கூடிய சுவாசம் பரிபூரணம். பித்தப்பையை நினைச்சுக்கிட்டே பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு அனாட்டமி படம் ஒன்று போட்டிருக்கேன். அதில் பித்தப்பை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதை நினச்சி தியானம் பண்ணுங்க. தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணுங்க. பித்தப்பை ஸ்டோன் எல்லாம் பரிபூர்ணமாக சரியாகும். அதே மாதிரி உங்களுடைய உடல் உழைப்புக்கு தக்கன சாப்பாடு எடுங்க. அதிக சாப்பாடு கொழுப்பை கிரியேட் பண்ணும். கொழுப்பு பித்தப்பையை டேமேஜ் பண்ணிடும். சரி, கேளுங்க ஐயா. ராமநாதன் ஏதோ கேட்க வந்தீங்க, சொல்லு. எது 2வதா ஒன்று சொன்னீங்களா? அதான் ஓகே 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 ஓகே, ஒரு நிமிஷம். அதாவது பித்தப்பையில் ஸ்டோன் அதிகமாக கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். அது முத்துன நிலை. அவ்வளோ தூரம் உங்கள் உடம்பை கண்டுக்கிடாமல் விடுறது முதல்ல தப்பு. அப்போ வலி தாங்க முடியாமல் போய் வெட்டி எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்குமே முறையான இயற்கை உணவுகள், சூரணங்கள் எல்லாமே இருக்கு. எவ்வளவு வலி எடுத்தாலும் அதை வெட்டி எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதை சரியான உணவு முறையில் நம்ம குணப்படுத்தலாம். அப்புறம் மஞ்சக்காமால
உள்ளவங்களுக்கும் இந்த பித்தப்பை பிரச்சனை வரும்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? அப்படித்தானையா ராஜ்குமார்? ஆமா. அதனால நம்ம இந்த யோகா ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம உடம்புல ஒரு சின்ன கடுகளவு மாற்றம் ஏற்பட்டாலும் நமக்கு துல்லியமா தெரியும். அதான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு நோய் வந்து உடம்ப பாதிச்சு அதுக்கப்புறம் மருந்து எடுக்கிறது ஒரு 40% தான் குணம் கிடைக்கும். நோய் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தணும். அதான் நம்ம ஐயா வள்ளுவர் சொன்ன மாதிரி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். உன் உடம்புக்கு என்ன தேவையோ அதை ஒழுங்கா நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னாலே உனக்கு ஒரு நோயும் கிடையாது. அதனால உடல் அறிந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த பித்தப்பையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டோன் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அப்படி வலிக்கிற மாதிரி இருக்கும், லைட்டாக இருக்கும். உடனே நம்ம கேஸுன்னு தப்பாக நினச்சிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் உடம்புல ஒரு சின்ன வலி கூட காரணம் இல்லாமல் வராது. உள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளுடைய பாதிப்பு தான் வெளியே வலியாகவே வரும். இப்போ சிலவங்க மைக்ரைன் தலைவலி சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா கிடையாது. மூளை செல்களுக்கு பிளட்டு போகலைன்னா தான் தலைவலி வரும். அதை நீ தலைவலிக்கு அப்படின்னு அமிர்தாஞ்சனை தடவுறது, ஜண்டு ஃபார்மை தடவுறது இப்படி இருந்தனா 50 வயசுக்கு மேலே மூளைக்கு ரத்தமே போகாமல் பேரலைஸ் ஆயிரும், பக்கவாதம் ஆயிரும், முடக்குவாதம் வந்துடும். அதனால உடம்புல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அதற்கு உண்டான மருத்துவரை அணுகுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் யோகா பண்ணிட்டாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் ஒரு நோய் வருது அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் ஆத்மால போய் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆத்மாவுக்கு உண்டான குணம் என்ன? எல்லார் மேலேயும் அன்பா இருக்கணும். உனக்கு ஒரு தலைவலி வந்தாலும் இதான் மருத்துவம். முதல்ல ஆத்மால போய் அன்பு மயமா இருக்கணும். தலைவலி போற வரைக்கும் யார் மேலேயும் வெறுப்பு காட்டக்கூடாது, எல்லாரையும் நேசிக்கணும். அதுக்கு அடுத்து மனசுல எப்பவுமே பாசிட்டிவான சிந்தனை தான் இருக்கணும். எல்லாம் சரியா நடக்கும், எல்லாம் சரியா நடக்கு, பாசிட்டிவ். அப்புறம் வந்து உடலுக்கு அதுக்கு பிரச்சனைக்கு உண்டான சாப்பாடு சூரணங்கள் எடுத்துக்கணும். அந்த உறுப்பு எங்க இருக்குன்னு பார்க்கணும், அதை தூண்டக்கூடிய வர்ம புள்ளியை பார்க்கணும். இப்ப தலைவலி வருது அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துல தான் வலிக்கும். ஏன்னா நம்ம தலைக்கு போகக்கூடிய ஆற்றறி வெய் நரம்புகள் இந்த இடத்துல தான் மேல் நீக்கி போகுது. ஒண்ணு இந்த இடம் பொய்கை காலம்னு பேர், இது பேர் வர்மத்துல. அந்த இடத்துல தூண்டி தியானம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா செவிக்குத்தி காலம்னு இருக்கு இந்த இடம், இதை நல்லா தூண்டி இந்த இடத்துல தியானம் பண்ணணும். பண்ணுனா தலைவலியே வராது. அதனால உடம்பு வந்து ஒரு கண்ணாடி மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு சின்ன விரிசல் ஏற்படுதா உடனே கவனிக்கணும். அப்படிலாட்டி விரிசல் அதிகமாகி உடஞ்சி சுக்கா போயிடும். அதனால உடலை கண்ணும் கருத்துமா பார்க்கணும். அந்த உடலை காதலிக்கக்கூடிய ஒரு கலை தான் யோக கலை. இறைவன் நமக்கு வந்து 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறான். இதுல இந்த உடலுக்காக நம்ம செலவழிக்கிறது 1.5 மணி நேரம் தான் செலவழிக்கிறோம். ஒரு சாதாரண பைக்குக்கு பெட்ரோல் போட்டால் தான் ஓடும், ஆயில் சர்வீஸ் பண்ணால் தான் ஓடும். அதே மாதிரி இந்த உடம்ப ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் சர்வீஸ் பண்ணுங்க. அதுதான் யோக பயிற்சி. அது நீங்க பண்ணா மட்டும் போதாது, உங்க மனைவியுக்கும் செய்ய விடணும். ஏன்னா நாம சம்பாத்தியம் பண்ணக்கூடிய செல்வத்தை மருத்துவத்துக்காக செலவழிக்கிறது முட்டாள்தனம். அதனால உங்க வீட்டில் உள்ள பெண்களையும் இந்த யோகால சேர்த்து விட்டு அவங்களையும் ஆரோக்கியமா பார்த்துக்கிட சொல்லுங்க.
ஏன்னா குடும்பத்துல மனைவிக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியான பிரச்சனை வருது அப்படின்னா அது குடும்பத்துடைய நிம்மதியவே அழிச்சிரும், குடும்பத்துடைய செல்வத்தை அழிச்சிரும். மனைவிக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுது, உங்க மனைவிக்கு ஒரு நோய் இருக்குன்னா குழந்தைக்கு கட்டாயம் வரும். அப்படிங்கல உனக்கு கல்யாணம் ஆகலையா, உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, உங்க அம்மா உடம்ப நல்லா பார்த்துக்கோ. இது ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆயிருச்சா, உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, உன் மனைவி உடம்ப நல்லா பார்த்துக்கோ. உன் மனைவி ஆரோக்கியமா இல்லாம உன்னால ஆரோக்கியமா இருக்கவே முடியாது. ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி உயிரை பாதுகாக்கக்கூடிய ஆர்கன் வந்து பாத்தீங்கன்னா இதயம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க திருமணத்துக்கு முன்னாடி உங்க உயிர் நிலை கொண்டு இருக்கணும் அப்படின்னா இதயம் ஆரோக்கியமா இருக்கணும். அந்த இதயத்திற்கு உண்டான உறவு தான் தாய். திருமணத்துக்கு முன்னாடி தாய் நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நல்ல சம்பாத்தியம், நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும். திருமணத்துக்கு அப்புறமா நம்ம உயிர் நிலை கொண்டு இருக்கணும்னா நம்முடைய ஜனன உறுப்பு வீரியமா இருக்கணும். அந்த ஜனன உறுப்புக்கு உண்டான உறவு வந்து மனைவி தான். உனக்கு மனைவி சரியில்லையா, உனக்கு ஜனன உறுப்பு சார்ந்த பிரச்சனை வரும். ஜனன உறுப்பு அப்படின்னா அதாவது யூரினரி பிரச்சனை, செக்ஸுவல் பிரச்சனை, கணைய பிரச்சனை, சக்கரை வியாதி, கிட்னி பிரச்சனை, இது எல்லாமே வரும். இதோட சேர்ந்தது பக்கவாதம் வந்துடும். யார் யாரெல்லாம் மனைவிட்ட சண்டை போடுறியோ உனக்கெல்லாம் கட்டாயம் பக்கவாதம் வரும், வந்தே தீரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், நம்ம உடல் வந்து 3 அடுக்குகளா இருக்குன்னு பார்த்துருக்கோம். முதல் அடுக்கு சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. நம்ம உடம்பு 3 அடுக்கா இருக்கு, என்னென்னு சொல்லுங்க பாப்போம். செல்வராஜ் சொல்லுங்க. உடல் 3 அடுக்கா இருக்கு, என்னென்ன அடுக்கு சொல்லுங்க. ராஜபாளையம் செல்வராஜ். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. ராஜபாளையம் செல்வராஜ் இருக்கீங்களா? சொல்லுங்க. உடல் உடல் வந்து 3 அடுக்கா இருக்கு, அது என்னென்ன அடுக்கு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப எல்லாம் போகாதீங்க, ஷார்ட்டா சொல்லுங்க. செல்வராஜ் நீங்க பதிலே சொல்லல. ராஜபாளையம் செல்வராஜ், ராஜபாளையம் செல்வராஜ் சொல்லுங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான், இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா சுருக்கமா புரிஞ்சுக்கோங்க, உடல் வந்து 3 அடுக்கு. ஒண்ணு கண்ணுக்கு தெரிகிற உடம்பு, இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாத மனசு, இன்னொன்னு சூட்சமமான உயிர். இந்த 3 தான் இந்த உடல் தத்துவம். இந்த உயிரானது மனசை கண்ட்ரோல் பண்ணும், மனசு வந்து உடம்ப கண்ட்ரோல் பண்ணும். அதனால உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா, மனசை பாசிட்டிவா வச்சுக்கோ. அதுக்கு உண்டான பயிற்சி மூச்சு பயிற்சி. நம்ம உயிர்ல எப்பவுமே அன்பு மயமா இருக்கணும். உயிர் அன்பு மயமா இருந்தது அப்படின்னா மனசும் ஆரோக்கியமா இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். அதனாலதான் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றம்னு சொன்ன சிவம் வந்து நம்ம உயிர். இது வந்து ஆண் தன்மை.
சிவத்தின் வெளிப்பாடாகிய சக்தி அதுதான் நம்ம மனசு, பெண் தன்மை. இந்த சிவசக்தியின் கூட்டு இந்த பிரபஞ்சம், அதுதான் நம்ம உடம்பு. அப்போ உயிர் என்னும் ஆண் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதன் மேல் அடுக்குல இருக்கக்கூடிய மனம் அப்படிங்கிற பெண் ஆரோக்கியமா இருக்கணும். அப்பனாத்தான் இயற்கை அப்படிங்கிற உடல் ஆரோக்கியமா இருக்கும். நீ வீட்டுல உள்ள பெண்ணை காயப்படுத்தினா உன் மனசு சந்தோஷமாவே இருக்காது. நீ என்ன தியான பயிற்சி பண்ணாலும் சரி, என்ன விஷயம் பண்ணாலும் சரி, உன் வீட்டுல பெண் கஷ்டப்பட்டால் உன் மனசுல சஞ்சலம் வரும். ஏன்னா மனம் என்பது பெண். அந்த மனதை ஆளக்கூடிய அரசி தான் மனைவி. அதனால மனைவிய சந்தோஷமா பார்த்துக்கும், அவளை ஆரோக்கியமா பார்த்துக்கும். அதுக்கு தான் பெண்களுக்கும் யோக பயிற்சி பண்ணணும். ஏன்னா ஒரு ஆண்மகனுக்கு ஒரு யோக பயிற்சி செய்யும்போது அவன் உடம்ப தான் கவனிப்பான், மற்றவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கவே மாட்டான், அது அவனுக்கு தோணாது. ஆனா பெண்ணுக்கு ஒரு கலை கற்றுக் கொடுக்கப்பட்டால் அவ தனக்கும் பயன்படுத்திப்பா, தான் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பா, தன்னுடைய அன்பிற்கு உரியவர்களுக்கு எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுப்பான். ஏன்னா பெண் அப்படிங்கிறது ஜனனம். அதனால பெண்களையும் யோக கலைக்கு சேர்த்து விடுங்க. அப்புறம் இந்த பெண்களுக்கான வகுப்பு மாலை 3 to 4 இந்த நேரத்திலாம் டிசைட் பண்ணியிருக்கோம். அன்பர்கள் எல்லாருமே உங்களுடைய துணைகளை சேர்த்து விடுங்க. அவங்களையும் உங்க அளவுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க உடலையும் மனசையும் அற்புதமா கட்டமைச்சிடலாம். இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களோ இதே மாதிரி உடல் கட்டு, மனம், சூட்சம விஷயம், ஒரு பெண் எப்படி ஆணிட்ட நடக்கணும், எப்படி கணவன் மனைவிக்கு இடையில ஒற்றுமை இருக்கணும், எந்த இடத்துல ஒரு மனைவி அடங்கணும், எந்த இடத்துல ஒரு மனைவி வழிகாட்டியா இருக்கணும் அப்படிங்கிற அனைத்து வாழ்வியல் விஷயங்களையும் இந்த யோக வகுப்புல கற்றுக் கொடுப்போம். அதனால அன்பர்கள் அனைவரும் உங்கள் மனையாளை யோக வகுப்புல சேர்த்து விடுங்க. 13 வயசு கடந்த உங்க பெண் குழந்தைய சேர்த்து விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது என்னுடைய இல்லத்தின் அரசி, என் மனைவி, அவங்க தான் பயிற்சி கொடுப்பாங்க. அதனால மாணவர்கள் அனைவரும் உங்களை காத்துக்கொள்வதை போல் உங்கள் மனைவியவும் காத்துக்கொள்ளுங்கள். சிவசக்தியின் இணைப்பே வளர்ச்சிக்கான அஸ்திவாரம். சரி, வாழ்த்துக்கள். இப்ப நாம செய்யக்கூடியது லட்சியத்திற்கு இடையூறா இருக்க ஆமா மாலை 3 to 4. ஏன்னா முதல்ல காலையில ஒரு 10 to 11 பண்ணலான்னு பார்த்தோம். அதில் பல பெண்கள் நாங்கள் அப்பந்தான் சாப்பிட்டுருப்போம் சாமி அப்படிங்காங்க. சரி, ஈவினிங் ஒரு 6 to 7 எடுக்கலான்னு பார்த்தா பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்க, அது வாய்ப்பு இல்லைங்காங்க. சரி, நம்ம தாய்மார்கள் எப்படியாவது அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஈவினிங் 3 to 4. ஏன்னா அவங்க சாப்பிட்றது ஒரு 2 மணிக்கு சாப்பிட்ருப்பாங்க, 3 மணிக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட்டா செரிமானம் ஆயிடும். அப்படிங்கிற 3 to 4. சில பெண்கள் தூங்கவும் செய்வாங்க, தூங்கி ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா பண்ணுவாங்க. அதனால பல நம்மளுடைய தாய்மார்கள்ட்ட ஆலோசனை பண்ணி இந்த 3 to 4, ஏன்னா 4 மணிக்கு மேல தாய்மார்களுக்கு குழந்தைங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. அதனால 3 to 4 டிசைன் பண்ணியிருக்கோம். இது முதல்ல தொடக்கம் 3 to 4. அப்புறம் போக 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 அவர்களோட விருப்பத்துக்கு தக்கன அவங்க எத்தனை மணிக்கு எடுக்க சொன்னாலும் அதுக்கு தக்கன மாத்திரலாம். அதனால இப்ப தாய்மார்கள்லாம் பேர் பதிவு கொடுத்துட்டு இருக்கு. எப்படி எப்படி எப்படி
இல்லை, இப்போ தாய்மார்கள் எல்லாம் பேரை பதிவு கொடுத்துட்டு இருக்காங்க, பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதி விரைவில் அடுத்த வாரத்தில் தொடங்கிறதுக்கான நாள் அறிவிக்கப்படும். அதனால் எல்லாருமே அந்த ஒரு மாதம் 300 ரூபாய். சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. மாதாஜி தான் எடுப்பாங்க. மாதாஜி வகுப்பு எடுக்கிறது மாதாஜி தான் எடுப்பாங்க. மாதாஜி எடுப்பாங்க. சில விஷயங்கள் மட்டும், சில சிறப்பு வகுப்புகள் மட்டும் அடியேன் எடுப்பேன். மற்றபடி ஆசனங்கள் பூராமே மாதாஜி தான் கொடுப்பாங்க. சில கேரக்டர் சம்பந்தப்பட்ட மன இயல் பயிற்சிகள் அது மட்டும் நான் கொடுப்பேன். அதுவும் மாதாஜி அனுமதி கொடுக்கும் பொழுது அடியேன் கிளாஸ் எடுப்போம். நம்ம ஆசிரமத்தை பொறுத்த அளவில் பெண்களுக்கு ஆண்கள் எடுப்பதற்கு அனுமதி கிடையாது. சில நேரங்களில் வேற வழியே இல்லைன்னா சில தத்துவங்கள் மட்டும் சொல்றதுக்கு அனுமதி உண்டு. மற்றபடி முழுக்க முழுக்க மாதாஜி தான் எடுப்பாங்க. சரி, அதனால அன்பர்கள் எல்லாருமே உங்க மனைவியை சேர்த்து விடுங்க. உங்களுக்கு தக்கன அவங்கள கட்டமைச்சிருவோம். அதுக்கு நாங்க உறுதி இல்லை. மெயினா அவங்களுடைய உடல் ஆரோக்கியம். ஆரோக்கியம் அப்படின்னாலே உடல் வசீகரத்தோட கூடிய ஆரோக்கியம். சும்மா நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அதெல்லாம் கிடையாது. ஆளு சும்மா அம்மை பராசக்தி மாதிரி இருக்கணும் உடம்பு. அந்த மாதிரி ஆரோக்கியத்தோடு கூடிய அழகு. அதுக்கப்புறம் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சூட்சம திறன். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு வீட்டில் செல்வம் சேரணும்னா மனைவி தான் ஆசைப்படணும். ஏன்னா மனோ தத்துவம் மனைவி. அவ செல்வத்தை நினைச்சாதான் ஆண்மகனுடைய உழைப்புக்கு செல்வமே கிடைக்கும். மனைவி ஆசைப்படாமல்லாம் ஆண்மகன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் செல்வம் வராது. மனைவி ஆசைப்படணும். நாங்க ஒரு வீட்டை கட்டணும், நாங்க கோடி கோடியா சம்பாத்தியம் பண்ணணும் அப்படின்னு மனைவி நினைச்சாதான் ஆண்மகன் உழைப்பின் மூலமா கிடைக்கும். ஏன்னா மனைவி என்பது மனோ தத்துவம், ஆண் அப்படிங்கிறது சரீர தத்துவம். அதனால உங்க மனைவியுடைய மனதை செல்வத்துக்கு தக்கன கட்டமைச்சிரும். அதுக்கு அடுத்து மிக முக்கியமானது ஒண்ணு, கணவன்கிட்ட முதல்ல எப்படி பேசுறது அப்படிங்கிறத கத்துக் கொடு. ஏன்னா பல பெண்களுக்கு கடிகாரத்தோட சத்தம் கேட்க எல்லாருக்கும் சொல்லுங்க. கடிகாரத்தோட சத்தம் கேட்டுதா? பரவாயில்ல, நாங்க கடிகாரம் செட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் முடிஞ்சோன்னு அது சவுண்டா சொல்லும், கிளாஸ் முடிஞ்சிருச்சு சாமி அடுத்தது கிளம்புங்கன்னு சொல்லும். சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். பொதுவாகவே இப்போ கல்யாணம் முடிஞ்ச எல்லாருக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, மனைவியை சமாளிக்கிறதே பெரும்பாடா இருக்கும். எல்லா ஆண்களுமே விரும்பி விரும்பி தான் கல்யாணம் பண்றாங்க. எல்லா ஆண்களும் நினைக்கிறது எப்படின்னா, நம்ம மனைவி நல்லா அழகா இருக்காங்க, இவங்களோட நம்ம நல்ல ரொமான்டிக்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் கல்யாணமே பண்ணுவாங்க. ஆனா ரொமான்டிக் கெடுக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பெண்கள் பேசக்கூடிய சில தவறான வார்த்தைகள். படீர்னு அவங்க கோபமா ஆண்மகனுடைய ஆளுமையை பாதிக்கிற மாதிரி பேசிடுவாங்க. அது அவன் மனசை ரொம்ப பாதிச்சிடும். பெண்கள் ஈஸியா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூர் இருக்கா, உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது அப்படின்னு அசால்ட்டா சொல்லுவாங்க.
ஆனா அது ஒரு ஆண்மகனை நெஞ்சில குத்துற மாதிரி, கத்திய கொண்டு நெஞ்சில குத்துற மாதிரி. ஏன்னா ஆண்மகனுக்கு ஆளுமை அப்படிங்கிறது உயிருக்கு சமமானது. ஆளுமையை தாக்குற மாதிரி யாரு பேசினாலும் ஆணுக்கு பிடிக்காது. ஆனா பெண்கள் அன்பு தத்துவம், அவங்களுக்கு ஆணை பாதிக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்னங்கிறதே தெரியாது. அதனால அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி ஒரு சின்ன விஷயம், இப்ப ஆண்மகன் வேலையை முடிஞ்சு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு காப்பி போட்டு கொடுங்களேன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. மனைவி டயர்டா இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னால முடியாது அப்படிம்பாங்க. அவங்கள பொறுத்த அளவில் அவங்களால உடம்புக்கு முடியல, ஸோ அவங்களால காப்பி போட்டு கொடுக்கல, அது அவங்கள பொறுத்த விஷயம். ஆனா அது ஆண்மகனுக்கு எப்படி வரும் அப்படின்னா, உனக்காகத்தானே நான் மாடா உழைக்கிறேன், எனக்காக ஒரு காப்பி கூட உன்னால போட்டு கொடுக்க முடியாதா, அப்ப நான் எதுக்காக உழைக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு இந்த வாழ்க்கை மீதான ஒட்டுமொத்த விரக்தியே அவனுக்கு வந்துடும். ஏன்னா மனைவி நினைக்கிறது சாதாரணமா நினைப்பாங்க, காப்பி இல்லைன்னு சொன்னா அவரு சரின்னு நினைச்சுக்கிடுவாருன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா ஆண்மகனுக்கு அது எப்படி போய் பதியும் அப்படின்னா, நான் உனக்காகத்தானே உழைக்கிறேன், ஒரு காப்பி கூட உன்னால போட்டு கொடுக்க முடியாதா அப்படின்னு அவனுக்கு வாழ்க்கை மீதே ஒரு வெறுப்பு வந்துடும். நடக்கிற சம்பவம் ஒண்ணுதான், காப்பிங்கிற விஷயம்தான். அது பெண்ணுக்கு ஒரு விதத்துல புரியும், ஆணுக்கு ஒரு விதத்துல புரியும். இது புரியுதா புரியலையா? ஆண்கள் பதில் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, ஏன் இவ்வளவு லேட்டு? இது உண்மைதானா, ஒத்துக்கிறீங்களா? சரி, குரூப்ல யாராவது பெண்கள் யாராவது இருக்கீங்களா? பெண்கள் யாராவது பெண்கள் இருக்கீங்களா குரூப்ல? சரி, பரவாயில்ல. இதுதான் இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவ மகா புராணத்துல ஒரு ஆண்கள்கிட்ட எப்படி பேசணும், ஒரு பெண்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு ஒரு தத்துவமே இருக்கு. ஒரு ஆணுகிட்ட ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா எப்படி பேசணும், பெண்கள்கிட்ட ஒரு காரியம் நடக்கணும்னா எப்படி பேசணும் அப்படின்னு அன்னை பராசக்தியும் ஐயன் சிவனும் ஒரு கலந்துரையாடல் மாதிரி பேசுவாங்க. அந்த தத்துவங்கள்லாம் எல்லாரும் படிக்கணும். அது சிவ மகா புராணத்துல இருக்கு. சரி, நல்லது. அதனால இந்த மாதிரி நம்ம யோகா பயிற்சிங்கிறது சும்மா ஆசனம் மாதிரிலாம் கிடையாது. உனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்து உங்களை கட்டமைக்கிறது தான் இந்த யோக கலை. அதே மாதிரி உங்க மனைவியை சேர்த்து விடுங்க, உங்களுக்கு தக்கன அவங்களை கட்டமைச்சிடும். ஈருடல் ஓர் உயிராக அவங்கள கட்டமைக்க வேண்டியது எங்க கடமை. வாழ்த்துக்கள். டைம் ஆயிடுது. நாளைக்கு இந்த பித்தப்பை மீதான தியானத்தை பார்ப்போம். மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். என் அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம், அளப்பரிய செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் பெற்று நீங்கள் நிறைவோடு வாழ சிவனோடு வாழ்த்துகிறோம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. வாழ்த்துக்கள்.